வெல்கம் டு மை சேனல். ஒரு 5:30 போலலாம் எழுந்திரிச்சாச்சு. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேனா, அதனால் காலையில் நல்லா ஈஸியாக இருக்கும். எனக்கு எந்த வித கஷ்டமுமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து காக்ரோச் தொல்லை இது வரைக்குமே இல்லை என்னோடய கிச்சனில். எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டைட்டிலோட ஃபஸ்ட் அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு ரைஸ் வைக்கிறதுக்காக தண்ணி வச்சு விட்டுலான்னு சொல்லி வச்சு விட்டுட்டேன். இது கூடவே வந்து வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி பண்ணி கொடுத்து விட போகிறேன். அதுக்காக வாழைக்காய் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இதோட இன்னொரு சைடிஷும் கொடுத்து விட போகிறேன். அதுக்காக பலாக்காய் அக்கா கொடுத்துருந்தது இருந்துச்சு. அதை வந்து சுக்கா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சமாக தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது பலாக்காவை கையில் அந்த பிசுக்கெலாம் ஒட்டவே ஒட்டாது, கத்திலையும் ஒட்டவே ஒட்டாது. நல்லா நீட்டாக இருக்கும் உங்கள் கை, கத்தி எல்லாமே. இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணும்போது சூப்பராக ரிமூவ் ஆகி வரும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி கட் பண்ணுங்கள். தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அதுக்குள்ளே ரைஸும் போட்டு விட்டுடலாம் அப்படி சொல்லி போட்டு விட்டுட்டேன். வாழைக்காவும் சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதே குக்கரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா பலாக்காய், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. 3-4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். இன்றைக்கி தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டேன். மாவும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். சாம்பாருக்காக பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து மூடி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பருப்பு ரெடி ஆகிடும். சாம்பாரையும் ரெடி பண்ணி விட்டுலான்னு சொல்லி ரெடி பண்ணி விட்டுட்டேன். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைக்காய், நல்லா வந்து ஆறி வந்துட்டு அதோட தோலெல்லாம் வந்து உரித்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டு ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவும் அது போல் பொடிசாக நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பொரியல், அடுத்தது வந்து பொடி மாசு, இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு ரெடி பண்ணால் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டு அதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் சேர்த்து கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க வாழைக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இது கூடவே பலாக்காய் சுக்காவுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. சூப்பரான சுக்கா பொடி ரெடி ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை தான் ஊற்றினேன். அதை கூட இன்னும் சைடிஷ் எதுவும் ரெடி பண்ணல. சாம்பார் இன்னும் தாளிக்கல, இருந்தாலும் பரவாயில்லன்னு அதையே வச்சு சாப்பிட கொடுத்துடலான்னு சொல்லி சனுஸ்காவுக்கு அதையே வச்சு சாப்பிடவும் கொடுத்துட்டு பாலாத்தையும் கொடுத்தாச்சு. சுக்காவுக்கு வந்து தாளிப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மண்சட்டியில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதில் வேக வச்சுருக்க பலாக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காரத்துக்காக மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சுக்கா பொடி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பலாக்காய் சுக்கா ரெடி ஆகிடும். இது கூட லஞ்ச் பாக்ஸும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. இருந்தாலும் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணி சனுஸ்காவையும் ஸ்கூலுக்கு வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இனிமேலுக்கு தான் அடுத்த அத்தியாயம்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கிளீனிங் வந்து கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீதி மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும் போதே குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா சனுஸ்கா ஸ்கூல் அனுப்புகிற வரைக்கும் அவங்க தூங்குறாங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனாலே வந்து ரொம்ப நன்றி தான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு சாப்பாடு, பால் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க விட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிஷினில் வந்து துணி போடணும். அதுக்கு முன்னாடி வந்து மிஷினை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு, ஏன்னா வெளியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அடிக்கடி டஸ்ட் ஆகிடும். அதனாலே வந்து சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரே ஒன்று யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அது ஒன்றும் கிடையாது. அதில் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன், பேக்கிங் சோடா போட்டுட்டு விம் ஜெல் போட்டு வெந்நீர் விட்டுருக்கேன். வெந்நீர் விட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி
வச்சோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் எல்லாத்தையும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்கா பொடி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து அப்படியே கீழே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டேன், ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நேமை எழுதி வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரூமில் அந்த கர்டைன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் சொல்லி ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் ப்ரைட்டாக கொஞ்சம் ரூம் தெரியும், எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது வந்து பெட்ஷீட்டில் அதை வந்து ரிமூவ் பண்ணலை, அதை ஃபைனலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேலே டஸ்டிங் பண்ண வேண்டியது வேலைலாம் இருக்குது. தலைகாணி உரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். எங்கள் ரூமோட டோர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கரையான் சார் வந்திருக்காங்க. இவங்க அடிக்கடி வருவாங்க, அடிக்கடி வந்து இங்கே எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா நான் வீடு ஃபுல்லாக அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தா அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி அவங்கள அனுப்பி விடுவேன். திரும்பி அவங்க வந்து என்னை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் போல், எனக்கு வேலை கொடுக்குறதுக்கும் ஆசையாக இருக்கும் போல் அடிக்கடி வந்து என்னையை பார்ப்பாங்க, நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் ரொட்டீனாகவே நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டலான்னு ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு அடுத்தது ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ஸ்ப்ரே அடிச்சும் தொடச்சி விட்டுட்டேன். ஏசி டெக்னீஷியன் கூட இந்த அளவுக்கு வந்து இந்த ஏசியை வந்து தொடச்சி ரெடி பண்ணியிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிடலான்னு சொல்லி தொடச்சிட்டேன். மேலே இருக்க ஃபில்டரையும் வந்து அடிக்கடி நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன். அதுபோல் தான் அதையும் இன்றைக்கி வாஷ் பண்ணி போட்டுடலான்ட்டு எடுத்தேன். அதில் அவ்வளோவா டஸ்ட் இல்லை, அதனால் போட்டு விட்டுடலான்னு சொல்லி மட்டும் போட்டு விட்டுட்டேன். உடன் பீரோலையும் ஃபேன்லேயும் எப்படி தான் டஸ்ட்டு சேருதுன்னே எனக்கு தெரியல. நான் அடிக்கடி வந்து அதை துடைக்கிறதுனால டஸ்ட்டு சேருதா, இல்லை வந்து அவங்க சேர்றதுனால நான் அடிக்கடி அதை வந்து க்ளீன் பண்ணுறேனா அப்படின்றது எனக்கு புரியல இது வரைக்குமே. இருந்தாலும் அவங்களையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுடலான்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் என் மூஞ்சி பளபளன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சேன்னா நல்லா என் மூஞ்சி பளபளன்னு தெரிஞ்சிச்சு. அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி ஆகிட்டு உள்ள எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆகிடுச்சு. சரி இனிமேலுக்கு எனர்ஜி ஏற்றணும்னு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதை போட்டு ஜூஸ் வச்சு நானும் குட்டி பாப்பாவும் பொறுமையாக உட்காந்து குடிச்சு முடிச்சிட்டோம். உடன் பீரோ கூட அட்டாச்சாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதை எந்த அளவுக்கு சனுஸ்கா கேவலமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக வச்சுப்பா, நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். இதே மாதிரி தான் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். குட்டி பாப்பா வந்து கன்சீவ் ஆனதுலேருந்தே வந்து அதில் நான் டிக்ளேட்டர்னு பண்ணவே இல்லை. எப்பயாவது என்னால் முடிஞ்சது இது தூக்கி போட்டால் தான். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூக்கி வீச முடியுமோ அந்த அளவுக்கு வீசிடலான்னு சொல்லி நிறைய எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு ரூம் மட்டும்தானே டஸ்டிங் பண்ணேன், அதனால் அந்த மட்டும் நல்லா பெருக்கி விட்டுட்டு மாப்பும் லைட்டாக போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு லஞ்சை வந்து எடுத்து வைக்கும் போது இதற்கு தானா இம்புட்டு வேலையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சொர்க்கமாக தெரிஞ்சிச்சு அந்த சாப்பாடு. சரின்னு எப்பொழுதுமே எனக்கு சாம்பார் கூட வந்து இது போல் சிப்ஸோ இல்லை ஏதோ ஒன்று கருக்கு முறுக்குன்னு வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டடவாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கை வந்து பார்த்தேன் பாருங்கள். சிங்க் என்ன பளிச்சுன்னு கடத்திலே அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அம்புட்டு ஜாமான் அவ்வளோதையும் நான் தானே விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் இப்பயே செஞ்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கையோடையே வந்து காட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம் அப்படி சொல்லி போட்டு விட்டுட்டு மடிக்க வேண்டியதையும் எல்லாத்தையும் மடித்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ வேலையும் செஞ்சேன் இல்லைங்களா. இது எல்லாம் வீட்டில் சும்மா இருந்தால் எல்லாம் செய்ய முடியும். சும்மா இருக்கிறியான்னு யாரும் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்காதீங்க. இவ்வளோ வேலையும் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சால் மட்டும்தான் வீடு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும், நீங்கள் நல்லாவும் திருப்தியாகவும் சாப்பிட முடியும். இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் முடிச்சிட்டேன். இது வந்து
நாள் வேலை மட்டும்தான். மறுநாள் திரும்பி என்னோடய அத்தியாயம் ஸ்டார்ட் ஆணுச்சு. ஏன்னா வந்து அன்றைக்கி ரூமை மட்டும்தான் நான் மாப்பு போட்டு விட்டேன். மறுநாள் வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால வீடை ஃபுல்லாக மாப்பு போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜா பாத்திரம் வாஷ் பண்ணி அதுக்கு பொட்டு வைக்கிறது, துடைக்கிறது அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பார்த்து முடித்தேன். இது எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மெய்டு வச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற யாரையும் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு பேசாதீங்க, வருத்தப்படுற அளவுக்கு பேசாதீங்க.